எக்ஸாம் பாயிண்ட்க்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு எக்கானமி பூஸ்டர் நம்ம பார்க்க போறது சில்வர் எக்கானமி. அப்ப சில்வர் எக்கானமினா என்ன, அது என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, எப்படி கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கிறத லிங்க் பண்ணி படிக்க போறோம். சில்வர் எக்கானமி அப்படின்னம்னா முதியோர் நலன் தொடர்பான ஆராய்ச்சிகள், மேம்பாட்டு திட்டங்கள், அரசு செய்யக்கூடிய செலவினங்கள், தனியார் நிறுவனங்கள் முதியோர் நலனுக்காக செய்யக்கூடிய முதலீடுகள், இது போன்றெல்லாம் சேர்த்து தொகுத்து பேசுறதுதான் சில்வர் எக்கானமி அப்படின்னு கொடுத்து வச்சிருப்போம். அப்ப சில்வர் எக்கானமி ஏன் முக்கியம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். 2011 சென்சஸ் படி இந்தியாவில் 8.6% பேர் முதியோர்கள். தமிழ்நாட்டு மக்கள் தொகையில ஏறக்குறைய 11% பேர் முதியோர்களா இருந்திருக்கிறாங்க. அப்ப இவர்கள் நலன் சார்ந்து அரசு செய்யக்கூடிய திட்டங்களால நீங்க தொகுத்து பேசி வச்சுக்கணும். அந்த செலவினங்கள் எல்லாமே சில்வர் எக்கானமி அப்படிங்கிற டைட்டில் வரும். ஆர்டிகல் 41 டிபிஎஸ்பி அரசாங்கத்திற்கு சில வழிகாட்டுதலை வழங்குது. வேலைவாய்ப்பற்றோர், முதியோர்கள், நோயாளிகள், மாற்றுத்திறனாளிகள் இவர்களுக்கான வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறது 41வது விதி. ஸோ இந்த விதியை செயல்படுத்துற மாதிரி அரசாங்கம் பல்வேறு திட்டங்களை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. எடுத்துக்காட்டா 1999 தேசிய முதியோர் கொள்கையை இந்திய அரசாங்கம் வெளியிட்டாங்க. ஸோ அதன்படி நிறைய திட்டங்கள் பின்பற்றிட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு மாநில அரசும் சிறப்பு திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. அன்புச்சோலை திட்டம் நவம்பர் 10, 2025 திருச்சி மாவட்டத்துல முதலமைச்சரால் தொடங்கி வைக்கப்பட்டது. இது மாநில அரசின் மிக முக்கியமான திட்டம். முதியோர் நலம் தொடர்பாக பரவல அறியப்பட்ட திட்டம் இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டம் 1995 தொடங்கப்பட்டது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கடுத்து RVY ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா 2017 தொடங்கப்பட்டது. ஸோ முதியோர் வாழ்வு தொடர்பான இறுதி காலத்துல நமக்கு தேவையான அசிஸ்டிவ் டூல்ஸ், உதவி உபகரணங்கள் வழங்கக்கூடிய திட்டம் தான் ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன் IPOP இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் ஃபார் ஓல்டர் பர்சன்ஸ். ஸோ முதியோர் நலன் தொடர்பான ஒட்டுமொத்தமா திட்டங்களை தொகுத்து வழங்கதான் IPOPயோட நோக்கம். ரொம்ப முக்கியமானது இது, அடிக்கடி எக்ஸாம்ல கேட்பாங்க. எல்டர் லைன் முதியோர் நலன் தொடர்பான உதவி எண் 14567. ஸோ முதியோர் நலன் தொடர்பான எல்லா தகவலும் இந்த ஒரு உதவி எண்ணில் பெற சாக்ரட் போர்ட்டல்னு ஒன்று தனி ஒரு போர்ட்டல் வெப் போர்ட்டல் இருக்கு. ஸோ முதியோர்களுக்கான வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய ஒரு போர்ட்டல் தான் சாக்ரட் போர்ட்டல். சேஜ் திட்டம் SAGE திட்டம் ஒன்று இருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 1 சர்வதேச முதியோர் தினமா அனுசரிக்கிறாங்க. ஸோ அந்த நாள்ல இந்திய அரசாங்கம் இந்தியாவில் சிறந்த மூத்த குடிமக்களுக்கு விருது வழங்குறாங்க. ஸோ அந்த திட்டத்தோட பேரு வயோஸ்ரேஷ்டா சம்மன். முக்கியமான ஒரு சட்டம் இருக்கு, MWPCS ஆக்ட், மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன் ஆக்ட்னு சொல்லி வச்சிருப்போம். 2007 இயற்றப்பட்டது. இந்த சட்டம் இந்தியாவில் உள்ள முதியோர்கள் மற்றும் மூத்த குடிமக்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்டது. இது போன்ற இன்னும் முக்கியமான தகவல் அடங்கிய வீடியோக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முழுக்க எக்ஸாம் ஆஸ்பெக்ட்ல மட்டும்தான் இங்க ஹிண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவோம். பயன்படுத்திக்கோங்க. நன்றி.